நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடி இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான். புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது. மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது. இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான். நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான். தோல்வி எத்தனை முறை உழைத்தாலும் மீண்டும் மீண்டும் வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றிக்கு தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. உன் வெற்றிக்கு வழி உன்னிடம் உள்ள முயற்சியில்தான் உள்ளது, பிறரிடம் எதிர்பார்க்காதே. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். கடக்கப் போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள். ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம். வெற்றி நமதே. தயங்குபவர்கள் கை தட்டுகிறார்கள், துணிந்தவர் கைத்தட்டல் பெறுகிறார்கள். நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் நேற்று அதை செய்து முடித்து இருப்பான். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது. பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள், வெற்றி உங்கள் காலடியில். வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே. பலனை எதிர்பார்க்காதே, நன்மையை செய். அன்றாட வாழ்வில் சாதாரண விஷயங்களையும் சாதாரண முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை தன் மீது திருப்ப முடியும். காத்திருந்தால் எதுவும் நடக்காது. இறங்கி போராடு, வெற்றி உன் மகுடமாகும். ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போராட வேண்டியிருக்கும். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு. சவால்கள் மேல் சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி. நட்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது, அறிவில்லாத நட்பண்பு பயனற்றது. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் தடைகளை உடைக்கும். முயற்சி செய்து கொண்டே இரு, ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம். இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவது இல்லை, மீண்டும் புதிய கிளைகளை தோற்றுவிக்கும். வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல். உங்கள் கனவு வெற்றியடையாது, முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தனித்து விட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும். 1000 தடைகள் வந்தாலும் உடைத்தெறிந்து முன்னேறு. தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். நீங்கள் முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. அவரை போல் இவரை போல் இல்லாமல் உன்னை போல் வாழ்ந்து காட்டு. சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வியடைவது நல்லது. எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்று முடியும் என முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். எப்பொழுதும் நம் மனசில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். முதல் முயற்சி தோல்வி என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்றுவிடலாம் வெற்றியால். பிரச்சனைகளை நம்மை எதிர் வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள், சிதைந்து போக மாட்டீர்கள். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கு இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல். மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதும் இல்லை இங்கு. முயன்று கொண்டே இரு, தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி. பயிற்சி செய்து முயற்சி செய், வெற்றி உனதே.
எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. தேவைப்படும் போது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாயிரு. உறுதியான முடிவும் முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி. கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி செய்ய தயங்காதே. முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது. நேரமும் வாய்ப்பும் எப்போதும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை. வழிகளை கடந்து வருபவர்கள்தான் அனுபவசாலிகள். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு. உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள், அல்லது வேறு யாராவது உங்களை தட்டி எழுப்புவார்கள். பெரிய வேலையை செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதே. நீங்கள் அதை கனவு காண முடிந்தால் நீங்கள் அதை அடைய முடியும். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனை கைகூப்பி தொழுகிறது. நீங்கள் செய்யாவிட்டால் கனவுகள் செய்யாது. தோல்விகள் வெற்றிக்கு நேர்மறையானது அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதியாகும். உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருங்கள். அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி.